அப்படியா? ஓகே ஓகே, அது ஃபால்ஸ் பெயினா தான் இருக்கும். நான் கும்பிட்ட கடவுளும் என்னோட அம்மாவும் என்ன கை கொஞ்சம் வால்யூம் வை. எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா நான் உயிர் சரி. உயிரா நேசிச்ச சிவா சார் திரும்ப ஏய், என்னோட சொல்றேன்ல. கழுத்துல தாலி கட்ட போறாரு. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எழுதி கொடுத்திருப்பேன். ஆமா ஆமா. காது அவுட் ஆயிடுச்சு. ஆ ஆ ஆமா ஆமா. அக்கா அத்தை கூட. போ. சரி சரி, வேற ஏதாச்சும் டவுட்டா இருந்தா கால் பண்ணுங்க. என்னம்மா இது? அதிரசம் அத்தை. அதிரசமா? டேட் என்னைக்கு கொடுத்திருக்கோம்? அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க அத்தை. சரி ஓகே. துர்கா, நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் டல்லா இருக்க? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. துர்கா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. காலையில அசோக் கோவப்பட்டதே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் புது ஒயிட் ஷர்ட் கொடுத்தாச்சுல, அப்புறம் அசோக்கும் ரிலாக்ஸ் ஆயிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன? இல்லக்கா, சின்னையா வீட்டை விட்டு போகும்போதே ரொம்ப பதட்டமா இருந்தாரு. இன்னைக்கு எலெக்ஷன் வேற சொல்லியிருந்தாரு. அவர் அதுல ஜெயிச்சாரா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியலக்கா. அவர் எப்படியாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா, உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்ல துர்கா, எனக்கு எதுவும் பண்ணல. அத்தை, உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாரா? இல்லையேம்மா, வேலையில பிஸியா இருப்பான். அவன் எனக்கு போன் எதுவும் பண்ணல. கொஞ்ச நேரத்துல அவனே வீட்டுக்கு வந்துட போறான். அவன் வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்குவோம். சின்னையா இந்நேரம் வந்திருக்கணுமே, ஆனா இன்னும் வரவே இல்ல. சின்னையா கார் சத்தம் கேக்குது. அசோக்கே வந்துட்டான். துர்கா, துர்கா,